ஹலோ கைஸ், நான் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் தமிழ். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளுக்கு பிரேக் லைட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் 30 ரூபா செலவில் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரேக் லைட் செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 3 LED லைட் எடுத்துக்கிறேன், 5mm ரெட் கலர் லைட்டு. அதுக்கப்புறமா ஒரு HW பேட்டரி எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 30 ரூபா ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வயர், க்ளூ கன்னும் அதே மாதிரி டபுள் சைட் டேப்பும் எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் க்ளூ எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனா எடுத்துக்கிறேன். பேனா எதுக்குன்னா அதில் இருக்க ஸ்ப்ரிங் எனக்கு தேவை. ஸோ அதனால இந்த பேனாவிலேருந்து இந்த ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணி இப்போ பாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கிறேன். பாருங்கள், நான் பாக்ஸு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த 3 LED லைட் எடுத்துக்கிறேன். இந்த 3 லைட்டையுமே சீரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த 3 லைட்டையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எப்படி சால்ட்ரிங் பண்ணியிருக்குன்ட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் லைட்லாம் வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இதில் நான் எப்படி ப்ளஸ் மைனஸ் வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருக்கணும், ஸோ அதே மாதிரி நீங்களும் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நான் இது ஏன் பேரலர் பண்ணாமல் சீரீஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் யூஸ் பண்ண போகிறது 9 வோல்ட் பேட்டரி. இந்த லைட்டோட வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டேஜ் வரும். ஸோ நம்ம 3ன்னு வச்சுக்கிட்டா கூட 3 × 3 9 வோல்டேஜ் வரும். ஸோ அப்போ பேட்டரியோட வோல்டேஜும் இந்த லைட்டோட வோல்டேஜும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் சீரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைட்டில் 2 வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் ஒரு வயரை வச்சு பாருங்கள், நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைட்டை முன்னாடியே செஞ்சு வச்சு அந்த பாக்ஸில் வச்சு ஒட்டிக்கிறேன் க்ளூ கன் யூஸ் பண்ணி. பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக க்ளூவை போட்டு நல்லா ஒட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட லைட் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு பிரேக் அழுத்தும் போது நமக்கு லைட் எரியணும். ஸோ அந்த செட்டப் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த செட்டப் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு வயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுறேன். இப்போ ஸ்ப்ரிங்கில் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். 3யும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சுட்டு சென்டரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு இந்த ஸ்ப்ரிங்கை அதில் வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், கார்ட்போர்ட் ஷீட்டை ஒட்டிட்டேன். இப்போ சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை இதில் இந்த மாதிரி வச்சுட்டு நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஸ்ப்ரிங்கை இதில் ஒட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ இன்னொரு எண்டில் வயரை கொஞ்சம் நீளமாக விட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த நீளமாக இருக்க வயரை கொஞ்சமாக சுருட்டி விட்டு அதுக்கு அடியில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன். ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் ஸ்ப்ரிங்கை வச்சு ஒட்டியிருக்கேன், இன்னொன்று வெறும் வயரை வச்சு ஒட்டியிருக்கேன். அப்புறமா முன்னாடியே நம்ம லைட் செட்டப்பும் செஞ்சிட்டோம். ஸோ இதுவும் செஞ்சிட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோன்னா இந்த சைக்கிளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நான் இந்த பிரேக் லைட்டை இந்த சைக்கிளுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லைட் செட்டப் எடுத்துக்கிறேன். இந்த லைட் செட்டப்பை இந்த இடத்துல வச்சு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ லைட்டை ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பிரேக் பிடிச்சா நமக்கு லைட் எரியிற மாதிரி அந்த செட்டப் செஞ்சுக்கலாம். அந்த ஸ்ப்ரிங்கை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிரேக்கில் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டேன்னா பிரேக் பிடிக்கும்போது முன்னாடி போயிட்டு வர மாதிரி ஒட்டிடுறேன். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன். ஸோ பாருங்கள், பிரேக்கு பிடிக்கும்போது முன்னாடி போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ
இதை ஒட்டிக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஒட்டிட்டேன். ஸோ கொஞ்சமாக இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன் இந்த ஸ்ப்ரிங்குக்கும் இதுக்கும். ஸோ இப்போ பிரேக் பிடிக்கும் போது இந்த ஸ்ப்ரிங்கு போய் இந்த வயர் மேலே டச் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு லைன் பாஸ் ஆகும். பாருங்கள் அமுத்தினோடனே அந்த வயர் மேலே போய் ஸ்ப்ரிங்கு டச் ஆகுது. ஸோ அதனால் லைட் எரியும். இப்போ வந்து லைட்டையும் ஒட்டியாச்சு, அதே மாதிரி ஸ்ப்ரிங்கையும் ஒட்டிட்டோம். இப்போ வந்து பேட்டரியை வச்சு இதுக்கு லைன் கொடுத்துப்போம். இப்போ வந்து நான் இந்த HW பேட்டரி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரியிலேருந்து வர பிளாக் ஒயரை வந்து இந்த ஸ்ப்ரிங்குலேருந்து வர பிளாக் ஒயரோட முறுக்கிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெட் ஒயரை வந்து லைட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறமா லைட்லேருந்து வர பிளாக் ஒயரை வந்து இந்த ஸ்ப்ரிங்கு பிரேக்லேருந்து வர ரெட் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒயரிங்லாம் பண்ணிட்டேன். இப்போது வந்து பேட்டரியை வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிரேக் லைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எரியுதான்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், பிரேக் அழுத்தும் போது லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் ஒன்றும் பண்ணல, பிரேக்கை தான் அழுத்துறேன். அழுத்தும் போது இந்த லைட் எரியுது பாருங்கள். ஸோ இந்த பிரேக் லைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.